பரவாயில்ல. தண்ணி முதல் நாள் ஒரு வாரம் ஆச்சு தண்ணி வடிகிறதுக்கு 2015. இது 3 நாளில் ஒரு ஆளுக்கு வடிஞ்சது. 3 நாளில் வடிஞ்சது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அவன் முதல்ல இப்போ 2015 பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அப்போ போட்டெல்லாம் விட்டு அப்போ ரொம்ப சிரமம். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆமாம், சீக்கிரமாக தண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. தண்ணி இந்த வாட்டியே ஜாஸ்தி, அப்போ கம்மியாக தான் இருந்தது, வடிகிறதுக்கு லேட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் விறுவிறுப்பாக நடந்தது. கரண்ட்லாம் உடனே வந்துடுச்சு. மாநகராட்சி வந்து க்ளீன் பண்ணது. இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ். ஏதாவது சொல்லணும், ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 2015 வெள்ளம் வந்துச்சு, அதையும் இதையும் ஒப்பிடும்போது இல்லை 2 நாள்லேயே வந்து எல்லாமே அகற்றப்பட்டது. உடனடியாக எல்லாமே தண்ணி எல்லாம் அகற்றப்பட்டது, எல்லாமே பண்ணாங்க எங்களுக்கு. இப்போ வந்து வெள்ளம் வடிஞ்ச பிறகு அரசாங்கத்தோட பணி எப்படி இருக்கு? நல்லா அங்கங்கே எல்லாம் பணியாளர்கள் வச்சு நடத்துகிறாங்க. நல்லா வந்து நல்ல மாதிரி சுத்தப்படுத்துகிறாங்க. காலையில் வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்னு நல்லா தான் செய்கிறாரு இப்போதைக்கு. இப்போ நல்லா செய்கிறாங்க. என்ன செஞ்சாலும் குறை தான் சொல்லுவாங்க. அரசாங்கம் நல்லா செயல்படுத்துது. எல்லா அமைச்சருங்க, குறிப்பாக சொன்னால் PK சேகர்பாபு சொல்லலாம். அவர் தூங்க மாட்டேன்றாரு, உள்ள மக்களுக்காக ஃபுல்லாக பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் பாராட்டலாம். வெள்ளம் ஏற்பட்டதுக்கப்புறம் நிவாரணப் பணிகள்லாம் இருந்துச்சுல்ல, எப்படி இருந்துச்சு அதெல்லாம்? பரவாயில்ல போயிடுச்சு, எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. ஆளுங்க வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. காலையில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் நன்றி தான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்லல. உணவு நல்லா இருக்கணும், ஆள் தான் நன்றி தான் சொல்லணும். அவர் பெரிய விஷயம் அது. அவர் இன்னும் கொஞ்சம் கால் நல்லா இருக்கணும். ஏன்னா எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இதில் வந்து யாரும் குறைபாடு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல விட இது நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க.